இசைஞானி இளையராஜாவின் மகளான பவதாரணி ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். தனது தந்தையின் இசை மட்டுமின்றி தேவா, சிற்பி போன்ற இசையமைப்பாளருடன் பணியாற்றிய அவர் 10 படங்களுக்கு இசையமைக்கவும் செய்திருக்கிறார். இந்த சூழலில் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இசைஞானி என்று தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்படுபவர் இளையராஜா. 1000 பாடல்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவருக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா என்ற மகன்களும் பவதாரணி என்ற மகளும் இருக்கிறார். தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் போலவே தமிழ் திரையுலகில் தனித்து ஜொலித்தவர் பவதாரணி. ஏராளமான பாடல்களை பாடிய அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ளனர். இளையராஜாவுக்கு கடந்த 1976ஆம் ஆண்டு பிறந்தவர் பவதாரணி. இவருக்கு சிறு வயதிலிருந்தே இசையின் மீது ஆர்வம் ஏற்பட்டுவிட்டது. இதையடுத்து முறையான இசைப்பயிற்சி பெற்றுக்கொண்டு அவர் இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் இடம்பெற்ற காதல் வானிலை பாடலின் மூலம் பாடகியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அவரது கரியரில் முக்கியமான பாடல்களில் ஒன்று பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடல். இளையராஜா இசையமைத்த அந்த பாடலை பாடிய அவருக்கு சிறந்த பாடகிக்கான தேசிய விருது 2001ஆம் ஆண்டு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அழகி படத்தில் இடம்பெற்ற ஒளியிலே தெரிவது தேவதையா பாடலை கார்த்திக்கோடு இணைந்து பாடி மெய்சிலிர்க்க வைத்தார் பவதாரணி. பவதாரணி பாடகியாக மட்டுமின்றி இசையமைப்பாளராகவும் ஜொலித்தவர். 2002ஆம் ஆண்டு வெளியான மிட்ரா மை ஃப்ரெண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான அவர் தெலுங்கில் அவுனா படத்திற்கும் இசையமைத்திருந்தார். அதுபோல கன்னடத்தில் வெளியான கியா கியா படத்திற்கும் இசையமைத்திருந்தார். மேலும் தமிழில் அமிர்தம், இலக்கணம், வெள்ளச்சி, போரிட பழகு, கள்வர்கள், மாயநதி ஆகிய படங்களுக்கு இசையமைத்திருந்தார் பவதாரணி. தற்போது முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் யுவன் சங்கர் ராஜா ஒரு விழாவில் பேசியபோது பவதாரணி என்னை விட திறமை வாய்ந்தவர். அவர் எல்லா முறையான இசை கற்றுக்கொண்டு பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் ஜொலித்தவர் என்று கூறி நினைவு கூர்ந்தார். இந்த சூழலில் அவருக்கு புற்றுநோய் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த சில வருடங்களாகவே அவர் சிகிச்சையில் இருந்தார். ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு சென்ற அவர் சிகிச்சை பலனின்றி அங்கேயே உயிரிழந்தார். அவரது உடல் விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடந்து வருகிறது. அவரது உடலுக்கு இளையராஜா குடும்பத்தினர், இசை ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டு போங்க.